character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. So once again, welcome all of you to the 10th standard English class. In the past classes we have completed the prose lesson and we saw about the reading skill and about the speaking skill. Now we have started the writing skill. In the writing skill we have given the homework in the dialogue writing. Some of the people have completed and sent to you, and regarding this homework sending and test writing, in all the classes in 10th plus and plus 2 I am repeatedly saying one thing. So just mind that if it is going to be a page, for example this is the first page, you are writing an assignment. In the right top of the corner your name, standard and subject should be mentioned in a bold manner. Here you write the date, here you write the number of weekly test. If subject is not mentioned there, you can mention the subject here. Put a margin in the ruled paper. Then you write the test in a bold pen. நல்ல பட்டையாக எழுதுகிற பெண்ணை வச்சு அழகாக இடம் விட்டு எழுதுங்க. ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சா சார், இப்போ இது இங்கிலீஷ் டெஸ்ட், இந்த பேஜ் இது முடிக்க முடியல அப்படின்னும் போது யூ கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜில் போன பிறகும் சேம் சப்ஜெக்ட் என்ன, டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்னா வீக்லி டெஸ்ட் பேப்பர். இந்த இடத்துல நேமு, ஸ்டாண்டர்ட், முக்கியமாக இந்த தலைப்பில் பேஜ் நம்பர் 2ன்னு இருக்கணும், இந்த பேஜ் நம்பர் 1ன்னு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் டேட்டை போடுங்க. இதெல்லாம் இருந்தால் இது கண்டினியூவிங் பேஜ் நம்பர் 2 இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செல்ஃபோனில் அனுப்புகிற ஃபோட்டோ ஸ்னாப்ஸை, சிலர் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலில் அனுப்புகிறீங்க, அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஃபார்வர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு சிரமம் கிடையாது. ஸ்னாப் எடுத்து அனுப்பும்போது எப்படி வருதுன்னா, இந்த செகண்ட் பேஜ் முன்னாடி வருது, ஃபஸ்ட் பேஜ் இங்கே வருது, அதில் 4 சப்ஜெக்டை ஒன்றா அனுப்புகிறீங்க, 3 சப்ஜெக்டை ஒன்றா அனுப்புகிறீங்க. அதில் எந்த சப்ஜெக்ட் பேப்பர்ன்றதை எடுத்து பார்க்கும்போது பயங்கர சிரமமாக இருக்குது. அதை விட ஒரு கொடுமை என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, நான் அதை பார்த்து அந்த டீச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணாலும், மற்ற டீச்சர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணாலும், அந்த டீச்சர்ஸ் திரும்ப கரெக்ஷன் பண்ணி வரும்பொழுது எல்லாமே எங்களோட ஃபோட்டோஸ் கேலரிக்குள்ளே வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அந்த கேலரியை பார்த்து இது யாரோட பேப்பர்னு ஒன்று பார்த்து நாங்கள் அந்த கன்சர்ன் பேரண்ட்டுக்கு வந்து உங்களுடைய செல் நம்பருக்கு எடுத்து ஃபார்வர்ட் பண்ணோம். அதில் பேர் இல்லாமல் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி வந்த பேப்பரை ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் இவ்வளவு விஷயம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம், என்ன நம்ம போடுறோம், நம்ம நிறைய பேருக்கு நாங்கள் கரெக்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு சிலருக்கு கரெக்ஷன் பண்ணி வருது, அடுத்த பேஜ் போட முடியல. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வந்திருக்கும், செகண்ட் பேஜ் வந்திருக்காத இருக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும். அது என்னென்னா, நீங்கள் செகண்ட் பேஜில் உங்கள் பேர் எழுதியிருக்க மாட்டீங்க, உங்கள் சப்ஜெக்ட் எழுதியிருக்க மாட்டீங்க, உங்கள் ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ கிளாஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு படிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை,
டெஸ்ட் பேப்பரை பக்காவாக எழுதி அனுப்பும்போது மொபைலில் நாங்கள் அதை கம்ஃபர்டபுளாக கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு போடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் எழுதியிருக்கோம், நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உங்கள் பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ this is my humble request to the students as well as convey this message to the parents. பேரண்ட்ஸ் சைன் இங்கே வாங்கிக்கிங்க. என் பையன் அந்த வெள்ளை பேப்பரில் தான் எழுதுகிறான், படிச்சிருக்கான், ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் சைன் வெள்ளை பேப்பரில் வாங்கிக்கிங்க. நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுதும்போது இனிஷியல் வாங்குறீங்க இல்லையா டீச்சர்கிட்ட, அதுபோல் பேரண்ட்ஸ்கிட்ட இனிஷியல் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி அழகாக நேமு, ஸ்டாண்டர்டு, செக்ஷன், இது +1 +2 குரூப்பு, சப்ஜெக்ட், எத்தனாவது வீக்லி டெஸ்ட்டு, இல்லை ஹோம் ஒர்க்குனா எந்த நாள் ஹோம் ஒர்க்கு அந்த டேட்டு போட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் டீச்சர்ஸ் ரொம்ப எளிமையாக கரெக்ஷன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு பார்க்க போனீங்கன்னா எந்த பேப்பர்னு தெரியாத ஹோலாக அப்படியே டீச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். நிறைய பேர் அழகாக எழுதி அனுப்புகிறீங்க. அழகானா ஹேண்ட் ரைட்டிங் தான் அழகாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அந்த நீங்கள் சப்மிட் பண்ணுற விதம் தெளிவாக இருக்கும்போது வி ஆர் ஃபார்வர்டிங் தட் கம்ஃபர்டபிளி. அந்தந்த சப்ஜெக்டை மட்டும் நாங்கள் எடுத்து அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ டேக் திஸ் ஆஸ் அவர் ரிக்வெஸ்ட் so that we can service in a better way to the students as well as parents, right? So you people must follow these instructions, and while I am receiving the homework right from here, it must be clear. நிறைய பேர் கிளியராக அனுப்புகிறீங்கப்பா சார், நான் அனுப்புகிறமே கிளியராக அப்படின்னு நினைக்காதீங்க. I am giving this message for all the 50 students in the 10th standard, ரைட்? அதில் ஒரு 10 பேர் 15 பேர் ப்ராப்பராக அனுப்புகிறீங்க. அந்த 10 பேர் 15 பேருக்கு we will be correcting and sending it to you properly, ரைட்? ஸோ பேஜ் நம்பர் போடுங்க, ப்ராப்பராக அனுப்புங்க. அடுத்து வர ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் டெஸ்ட்டாக இருந்தாலும் நாங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு திருத்தி அனுப்புகிற மாதிரி இந்த மெத்தடில் கிளியராக அனுப்புங்க. நவ் let us move to the writing skill. இவ்வளோ நேரம் ரீடிங்லாம் பார்த்துருந்தோம் அண்டு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் போகலாம். இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் பார்க்க போனீங்கன்னா இப்போது 10th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, இப்போ +1 அட்மிஷன் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிவிஷனில் யூடியூப் லைவ் கிளாஸஸ் எடுக்கும்பொழுது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி செய்யணும் அப்படின்றது எப்படி நீங்கள் செய்யணுன்றதை கிளாஸாக வகுப்பாக எடுத்து உங்களுக்கு ஆன்லைனில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வகுப்பையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு முறை அன்றைக்கி கிளாஸை தவற விட்ட பிள்ளைங்க, அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் இல்லாத பிள்ளைங்களுக்காக இப்போவும் ஒரு முறை இதை நான் எவ்வளோ ஷார்ட்டாக நடத்த முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நடத்துகிறேன். அப்சர்வ் பண்ணிங்க. அப்சர்வ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வகுப்புக்கு இந்த வகுப்புலேயே இருந்தே கண்டினியூ பண்ணலாம். அதான் அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஓகேவா? ஸோ கம்மிங் டு த ரைட்டிங் ஸ்கில், advertisement is one of the important 5 mark. அது கம்ஃபர்டபுளாக அது மாறுறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஒரு 5 மார்க் வந்து கம்பல்சரி வரும். இந்த கம்பல்சரி 5 மார்க்ஸை யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் எ லாட். அதாவது சார் நான் இப்போ ஒரு பேராகிராஃப் ஆன்சர் படிக்கிறேன் சார், நல்லா தான் படிக்கிறேன், எழுதும்போது எனக்கு 3 மார்க் தான் போடுறீங்க, இன்னொரு பொண்ணுக்கு 4 மார்க்கு போடுறீங்க, ஒரு சிலருக்கு 5 out of 5 போடுறீங்க. காரணம் என்னென்னா அப்படியே கைடில் இருக்கிறத அப்படியே இன்ட்ரோ எடுத்து போடுறதுக்கு பேர் மார்க்கு கிடையாது, அது கெப்பாசிட்டி கிடையாது. உங்களால் ஒரு இன்ட்ரோ லைன் கொடுக்கப்படணும். அதுக்கடுத்து அங்கே என்ன கேள்வி அதனோட ஆத்தரை பற்றி கொண்டு வரணும். அதுக்கடுத்தது அங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த மெசேஜை அந்த பாடத்துலேருந்து கொண்டு வரணும். கடைசியாக ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ் எழுதணும். இப்படி ஒரு 100 வார்த்தையில் எழுதப்படுகிற பேராகிராஃபுக்கு மட்டும்தான் மினிமம் 4 மார்க் கொடுப்பாங்க. 5 out of 5 ரேராக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த எஃபர்ட் எந்த பாடம் என்ன ஏதுன்னு நிறைய போடணும். இங்கே பார்க்க போனீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீ யார் வேணாலும் எடுத்து அழகாக வரைகிற திறமை, அழகாக எழுதுகிற திறமை இருந்தால் போதும். மேக்ஸிமம் 5 out of 5 கொடுத்துருவாங்க. ஒரு சுமாராக இருந்தாலே 5 out of 5 கொடுத்துருவாங்க, இல்லை 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அது குறைஞ்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா நீ அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், an advertisement is an audio or visual form of marketing communication to promote or sell a product or service or idea. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரன்றது பார்க்க போனீங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி காலையில் உங்கள் வீட்டு வாசலில் தக்காளின்னு விற்றுட்டு வந்திருப்பாங்க வண்டி வச்சுக்கிட்டு. ஒரு காலத்திலலாம் பார்க்க போனீங்கன்னா சைக்கிளில் பொட்டியை எடுத்து பேக் சைடில் வச்சுப்பாங்க, 2 சைடில் சாக்கு வச்சுப்பாங்க, முன்னாடி 2 கூடை வச்சுப்பாங்க, ஒயர்கூடைய.
அதில் காய்கறியை போட்டு இந்த பொட்டியில் வெங்காயம் தக்காளியை போட்டு விற்றுட்டு வருவாங்க, கத்துவாங்க. அந்த கத்துற சவுண்டு நமக்கு கேட்குதா, வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து எட்டி பார்த்துட்டு உங்களை விட்டு போய் அதை நிறுத்துங்கடான்னு சொல்லுவாங்க, வந்து அவங்களுக்கு வேண்டிய பொருள் வாங்குவாங்க. இன்றைக்கி பாருங்கள் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது. ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் பென்ட்ரைவை ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. என்னென்னு போடுறாங்க, தக்காளி. இதுதான் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பொருள் வாசலுக்கு வருதுன்னு அந்த குரலை கேட்டது வருவாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் நாட்டு தக்காளி. இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். சார் என்னங்க சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீ 5 out of 5 வாங்கிறதுக்கு இதை எல்லாமே நீ செய்யணும். ஹைலைட் பண்ணணும். இந்த பாயிண்டில் வரும் பாருங்கள், இந்த பாயிண்டில் ஒவ்வொன்றா நான் சொல்லும்போது வரும். அப்போ தக்காளின்னு அங்கே ரேடியோவில் அங்கே உங்களுக்கு ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்டதுமே வாசலில் வண்டி வருதுன்னு வருவீங்க. அதுக்கடுத்து சொல்லுவாங்க நாட்டு தக்காளி. அதுக்கடுத்து சொல்லுவாங்க 3 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 50 அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நாம் பக்கத்து கடையில் வாங்க போனால் 1 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு விற்பாங்க. அங்கே நாங்கள் வீட்டு வாசல்லே வந்து விற்கிறோமா. லுக் அட் த ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். நான் இப்போது அந்த ஒரு சாதாரண ஒரு தக்காளி வண்டியில் அவங்க கொடுக்குற ஆடு இங்கே கொடுக்க போகிற அடுத்து இங்கே நம்ம சொல்ல போகிற பாயிண்ட்டுக்கெல்லாம் எப்படி சூஸ் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த வேர்டு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும்போது. அதில் பாருங்கம்மா, உங்கள் வீட்டு வாசல்லே வந்து விற்கிறோமா 3 கிலோ 50 அப்படின்னு சொல்கிற எல்லாமே. நீ அடுத்த பொருள் என்னெல்லாம் விற்கிறாங்களோ, அந்த என்னெல்லாம் டைலாக் சொல்கிறாங்களோ அதை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். யூ கேன் ஜஸ்ட் கிராஸ்ப் த இன்டீரியர் எசன்ஸ் இன் த அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது என்னென்னா, இட் இஸ் அன் ஆடியோ ஆர் விஷுவல் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போ நாம் இங்கே எக்ஸாமில் வரைய போகிறோம், எழுத போகிறோம், அதனால் அது வந்து ஒரு விஷுவல் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போ நான் சொன்னது என்ன, தக்காளி விற்கிறேன் வெங்காயம் விற்கிறேன்னா அது ஆடியோ ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். அது எல்லாமே என்ன பண்ணுது, இட் கம்யூனிகேட் த பீப்புள். கம்யூனிகேஷன் என்ன பண்ணுது, இட் கம்யூனிகேட் த பீப்புளோட கம்யூனிகேஷன் பண்ணுது. எதுக்காக, டு ப்ரொமோட் ஆர் செல். ஒரு விஷயத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது, 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அல்லது விற்கிறதுக்கு. என்னத்தை, ஒரு ப்ராடக்டையோ ஒரு பொருளையோ அல்லது சர்வீஸையோ இல்லை ஒரு ஐடியாவையோ கொண்டு போய் செல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் ஆகுது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? இதை கூட வேறு ஏதாவது ஒரு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தியரிட்டிக்கலாக. அதுலேருந்து உங்களுக்கு அதாவது காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின் மாதிரி கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு. எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இப்போது லெட் அஸ் கோ இன் டு த பாயிண்ட்ஸ். ஃபாண்ட்டு தெரியுதுங்களா? இல்லை லைட்டாக ஜூம் இன் பண்ணணுன்னா கூட நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோப் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக போல்டாக தெரியும்னு நினைக்கிறேன். லுக் அட் ஹியர். An advertisement should include the following to make it attractive. ஒரு அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே நீங்கள் திரும்ப போகும்போது நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டே போகிறீங்க, சைக்கிளை ஓட்டிகிட்டே போவீங்க, ஆனால் கண்ணு மட்டும் இந்த பக்கம் திரும்பும். ஏன்? அங்கே யாருக்கா ஒரு தலைவருக்கு நல்ல ரெட் கலர், மஞ்சள் கலர், நல்ல பச்சை கலரில் பேனர் வச்சுருப்போம். வண்டி எங்கே போகும், எதிர வரும் டேன்னு திட்டுவான். ஆனால் நம்ம கண் எங்கே போகும், அந்த பேனருக்கு போகும். புரியுதுங்களா? அதுதான் அந்த இடத்துல எஃபெக்டிவ். அந்த மாதிரி எஃபெக்டிவ் கலரில், எஃபெக்டிவ் வேர்ட்ஸில், எஃபெக்டிவ் போஸ்டர்ஸ் செய்யும்போது மற்றவங்களுடைய அட்டென்ஷனை வந்து நம்ம கிராப் பண்ண முடியும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் இன்க்ளூட் த ஃபாலோவிங் டு மேக் இட் அட்ராக்டிவ். என்னென்னு பார்க்கலாமா? நேம் ஆஃப் த ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு நீ அட்வர்டைஸ்மெண்ட் ஆடியோவோ இல்லை விஷுவலோ ஒரு ப்ராடக்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டான்னா ஃபஸ்ட்டு அந்த நேம் ஆஃப் த ப்ராடக்டை கொடுக்கணும். இப்போ நீ வெங்காயம் விற்கிறன்னா வெங்காயம், தக்காளி விற்கிறனா தக்காளி, செல்ஃபோன் விற்கிறனா செல்ஃபோன். ஓகேவா? அதுவே வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, ஃபேனோ எதை நீங்கள் முன்னாடி கொண்டு வரீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பொருள்
அப்படின்றத முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கடுத்து பிராண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்க்க போனால் சைனா பிராண்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் அவுட் பண்ணுவாங்க. இந்தியன் பிராண்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருப்பாங்க. திரும்ப நம்ம போய் எதுக்கு விலை கம்மியாக இருக்குதோ அது ஓட்ட ஒடிச்சல்லாம் பார்க்க மாட்டோம், திரும்ப அந்த பிராண்டை தான் வாங்க போகிறோம். பட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், ஒரு பிராண்டு சைனா பிராண்டா அது வேண்டாங்க, எங்களுக்கு இந்தியன் பிராண்டாக கொடுங்க, இல்லை ஜெர்மன் பிராண்டாக கொடுங்க, இல்லை யூஎஸ் பிராண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிராண்டு கேட்போம். அது முக்கியம். அதுக்கடுத்து அவுட்லெட், எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது முக்கியமாக. ப்ராடக்ட் என்ன, அது என்ன பிராண்டு. நம்ம சொன்னோம் இல்லையா, தக்காளி. அதுக்கடுத்து என்ன வருது, நாட்டு தக்காளி. அங்கே தான் அவன் பிராண்டை சொல்கிறான் உங்களுக்கு வாங்கிறதுக்கு. புரியுதுங்களா? தக்காளி, நாட்டு தக்காளி 3 கிலோ 50 ரூபா. அப்போ இந்த இடத்துல ப்ராடக்டை சொல்கிறான், அதுக்கடுத்து பிராண்டை சொல்கிறான், அதுக்கடுத்து அவுட்லெட்டு பாருங்கள், உங்கள் வாசலுக்கே வந்து விற்கிறோம். புரியுதுங்களா? எப்படி நீ கடைக்கு போயிட்டு 1 கிலோ 20 ரூபாய்ன்றதை 25, 28 வாங்குவீங்க. இங்கே நான் 3 கிலோ 50 ரூபாய் கொடுக்குறேன். தட் இஸ் வாட் கால்டு த அவுட்லெட். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் தக்காளியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ரிமெம்பர் தட். You must be able to think about that. I am just giving an example of what is selling at your doorstep in this pandemic situation. இது யூஷுவலாகவே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இது அடுத்து என்னவாலாம் இருக்கலாம், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், பென், பென்சில், டெக்ஸ்ட் புக்ஸ், அண்ட் இட் மே பி டு சம் அதர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், a lot of things, right? அடுத்து பாருங்கள், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இதை இது பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, அட்ரஸை தூக்கி வந்து மேலே முன்னாடியெல்லாம் போட்டுடுறாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெக்டாங்குலரில் செய்ய போகிறீங்களா, பேப்பர் ஒரு ஃபுல் பேஜை எடுத்துக்கோங்கப்பா, 5 மார்க் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பிரிச்சுக்கோ. அதில் பாட்டமில் இவ்வளோ இந்த கான்டாக்டு அட்ரஸ்ன்னு இப்படி பிரிச்சுக்கோ. மேலே அந்த பொருள் கடையோட பேர், கடை பேர், இல்லை பொருளோட பேர்னா அதுக்கு ஒரு பகுதி பிரிச்சுக்கோ. இது ஒரு 20%, இது ஒரு 20%, 40% ஆஃப் த இடம் போச்சுன்னா இல்லை 25 கூட பிரிச்சுக்கோ. அது நீ கொடுக்க போகிற பொருள் இம்பார்ட்டன்ஸு, நடுவில் எழுத போகிற மேட்ரை பொறுத்து இருக்குது. பாக்கி 60% ஆஃப் த இந்த இடத்துல தான் இப்போ சொல்கிறத இருக்க போகுது. பாக்கி 60% ஆஃப் த இடத்துல இப்போ சொல்கிற இந்த மற்ற டீட்டெயில்ஸை கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க. அப்போ நேம் ஆஃப் த ப்ராடக்ட், பிராண்டை வந்து நீ மேலே போட்டுடுற, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கீழே போட்டுடுற. இது ரெண்டுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ மீதம் இருக்குது பாரு, இந்த 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த பாயிண்ட் எல்லாம், இந்த 9th பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அந்த 3rd பாயிண்ட்லேருந்து 8th பாயிண்ட் வரல 6 பாயிண்ட்டை இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், அப்பீலிங் இமேஜஸ். இப்போது இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு புக்கு விளம்பரமா, அழகாக அடுக்கடுக்கா புக்ஸு, அது மேலே புக்ஸ், அப்படி புக்ஸை அடுக்கி காட்டுங்க. ஓகேவா? இல்லை ஒரு செல்ஃபோன் விளம்பரமா, அழகாக ஒரு செல்ஃபோன், டச் ஃபோனை காட்டி செல்ஃபோன் விளம்பரம்னா செல்ஃபோனை வரைஞ்சிக்குங்க. அதுதான் அப்போ அப்பீலிங் இமேஜஸ். அதுதான் அந்த இடத்துல விஷுவல்ஸு ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் ஐடியா டு பி அட்வர்டைஸ்ட். நீ என்ன ப்ராடக்ட் பண்ணுறியோ, ஓகேவா, அதனுடைய ப்ராடக்டை அந்த இடத்துல நல்லா பெருசாக அப்படி கொண்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது டார்கெட் டெமோகிராஃபிக்ஸ், ஆடியன்ஸ், கஸ்டமர்ஸ். இப்போ நீ விஷுவலாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், உடனே இப்போ நீங்கள் எஸ்ஆர்கேன்னு பார்த்த உடனே எடுத்ததும் அங்கே எஸ்ஆர்கேன்னு போட்டு ஒரு பார்டர் வரும். வந்துட்ட பிறகு தான் உனக்கு வீடியோவே உள்ளே போகும். நீ இன்றைக்கே அப்படி தான் வந்திருப்ப. அப்போ என்ன பண்ணுது, எஸ்ஆர்கே உனக்கு இன்றைய கிளாஸை கொடுக்குது. அதுக்கடுத்து முன்னாடியே பாருங்கள், ஒரு லோகோ பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி எஸ்ஆர்கே ஆன்லைன் கிளாஸு இங்கிலீஷ்னு. அது எல்லாமே இந்த டார்கெட் டெமோகிராஃபிக்ஸில் தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஆடியன்ஸையோ கஸ்டமர்ஸையோ. நீ விஷுவல்னா ஆடியன்ஸை பார்க்க போகிற, இல்லை கஸ்டமர்ஸ், பொருள் விற்கிறேன்னா கஸ்டமர்ஸை பார்ப்பேன். அவங்கள வந்து பார்த்த உடனே அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணும். ஒன்றும் இல்லை, நீ பாட்டு நடந்துக்கினே போயிட்டே இருப்ப. அப்படி திரும்பி பார்த்தா அந்த கடையில் உள்ள அட்ராக்ஷன் என்ன பண்ணுவேன்,
அந்த துணி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த துணி கடைக்கு போகலாம். வாசலில் நிறைய அப்புறம் 300 அதை வச்சுருக்காங்களா, 200 இதை வச்சுருக்காங்களா. அவன் வாசலில் ஒன்றும் பண்ண மாட்டான். 2 ஸ்டாண்டை போட்டு இருக்கிறத கொண்டாந்து முன்னாடி மாட்டியிருப்பான் பலன்னு. அதுக்கு வந்து ரொம்ப சீப் ஆஃப் காஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு போர்டை வச்சுருவான். அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கடைக்கு போகலாம். ரைட், தட் இஸ் வாட். அப்போ அந்த கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்லோகன்ஸ் வந்து இங்கே இருக்கணும். எது, இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கணும். ஓகேவா, சென்டர் பார்ட்டில் இருக்கணுமா. அடுத்தது பாருங்கள், ஃபீல் குட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். இன்றைக்கி எல்லாருக்குமே சைக்காலஜிப்பா. அதாவது எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கி இந்த நெஸ்ட்லே ப்ராடக்ட்ஸ் மற்ற ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வருது. சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப போவீங்க. எது, ஏதாவது ஒரு நல்ல நடிகை வந்து அப்படியே அந்த என்ன அது பபுள், வாட் இஸ் தட், டெய்ரி மில்க்கு, சில்க்கு எக்ஸட்ரா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சம் சாக்கோ ஃப்ளேவர்ஸ், சம் ஸ்வீட்னஸ், பட் யூ வில் பி கிவிங் 100 rupees, 120 rupees. இப்போல்லாம் நட்டெல்லாம் வேறு சொல்கிறாங்க. என்ன இது, 50 கிராம் கிரேப்ஸு 75 ரூபானா அதில் 5 கிராம் கிரேப்ஸ் போடுவாங்க, இல்லை 10 கிராம் கிரேப்ஸை போட்டு சாக்கு நட்டை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை 80 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஏன், அட்வர்டைஸ்மெண்ட். அப்படியே ஒரு நடிகை வந்து இட் ஷோஸ் as if she was licking the chocolate, right? as if she was licking the chocolate. இமிடியேட்லி அதை பார்த்த உடனே உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, பா அது வேணும், அந்த சாக்லேட் வேணும். உடனே அதுக்கு ஒரு ரேப்பர் போடுவாங்க. அங்கே சாக்லேட்டை விட அந்த ரேப்பர் தான் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். இட் வாஸ் இன் சச் ஏ குட் கலர், வேர் பல நீங்கள் எடுத்து நோட் புக்ஸ்லாம் கூட வச்சுப்பீங்க. ரைட், நத்திங். அங்கே பேப்பர் மட்டும்தான் காஸ்ட்டு, உள்ளே ஒன்றும் பொருள்லாம் இருக்காது. யூ கேன் டேக் சம் குட் கிரவுண்ட்நட்ஸ் ஆர் அதர் இந்தியன் ஸ்வீட்ஸ் ஆர் தமிழ் ஸ்வீட்ஸ் விச் இஸ் மேட் ஃப்ரம் குட் கிரெயின்ஸ், விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த், விச் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஜாக்ரி. ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆட் அதில் போடுறாங்களோ அப்படியே நட்டெல்லாம் வந்து விழுதான், ஒன்றும் இருக்காது. சம் ஃபியூ கிரேப்ஸ் அண்ட் பீசஸ் வில் பி தேர். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. யூ வில் கோ அண்ட் கெட் சம் 50 rupees, 100 rupees. உங்களுக்குன்னு வேறு 5 ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன். அந்த 5 ரூபாய்க்கு எடுத்து பாருங்கள், ஒன்றுமே இருக்காது அது உள்ள. ஒரு கட்டி வெள்ளத்தை எடுத்து நீங்கள் சப்பிட்டே போனீங்கன்னா கூட அது நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. அதை தாண்டி அங்கே வேறு எதுவுமே இருக்காது. வேறு யூ வில் பி பேயிங் மணி. அப்போ என்ன பண்ணுது, அந்த கஸ்டமர்ஸை அந்த டெமோகிராஃபிக்ஸ், உனக்கு மேலே இருக்கிற அந்த அவுட்டர் ரேப்பர், அந்த உங்களுக்கு இருக்கிற கவர்ஸை வச்சு விளம்பரம் பண்ணி உன்னை இழுத்துடுறான். ஓகேவா, அதுதான் இந்த விளம்பரம் பண்ணுற ஒரு இந்த விளம்பரத்துக்குன்னு இருக்கிற ஒரு கட்டமைப்பே அதுதான். நீ என்ன பொருள் விற்க போறியோ அதை அதுக்கு தகுந்த ஸ்லோகனோட அது விஷுவல்ஸ்னால் விஷுவல். இங்கே வந்து நீ எல்லாமே தியரட்டிக்கலாக பண்ண போகிற. நான் சொல்கிறது எல்லாமே ஆடியோ விஷுவலில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தியரட்டிக்கலாக பண்ண போகிறேன்னா அப்போ இங்கே இம்ப்ரெசிவான உனக்கு ஒரு டயக்ராமும் ரொம்ப முக்கியம். அங்கே டெமோகிராஃபிக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீ டயக்ராமை வரையணும். அதை பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்குதுரா, அழகாக இருக்குதுரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த ஆடியன்ஸ், இந்த கஸ்டமர்ஸை வந்து நீ கவர் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்தது ஃபீல் குட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். அதுதான் அடுத்த 5வது பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நான் வந்திருந்தேன். அதிலே பார்க்க போனீங்கன்னா என்ன தான் நம்ம மக்களுக்கு பண்ணாலும் அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ், இந்த தக்காளியிலே இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆடே பக்கத்தில் வந்தால் 3 கிலோ 50 ரூபான்னு சொல்லுவான். அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னு பாருங்கள், உன்னை பொறிக்கலாம் எடுக்க விட மாட்டான். அவன் அப்படியே வந்து பாத்திரத்தில் அள்ளி கொடுப்பான். அதில் நிறைய அழுகி போன தக்காளி கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான், அது டிஸ்கவுண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி கொடுப்பான். ஓகேவா, அப்போ அடுத்து ஒரு டெக்ஸ்டைல்ஸுக்கு போகிறோம். இது ஆடி மாதம் ஃபேவரட், அதை விட்டுட்டும் பாருங்கள். எந்த துணி எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு 10% டிஸ்கவுண்ட், 5 முதல் 50 வரை டிஸ்கவுண்ட். இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல்ஸுக்கு பண்ணுறியா, இமிடியேட்டாக என்ன பண்ணணும், ஸோ உங்களுக்கு ஒரு டயக்ராமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே போட்டு காட்டணும், வரைஞ்சி காட்டணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. ஆனால் இந்த 1/2 hourக்குள்ளே அது முடியுமான்னு தெரியல. பட் லெட் மீ ஹரி அப் லிட்டில் பிட் பிகாஸ் ஆல்ரெடி இட் ஹஸ் இன்டிமேட்டட் டு மீ 20 minutes plus have been passed in the class. So let me hurry up a little bit. So feel good discounts and offers. கண்டிப்பாக ஒரு நீ என்ன ஆட் பண்ணாலும் சரி, ஒரு ஆட் பண்ணுறியா, அந்த ஆடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமாக அப்படி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு, இப்போ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் 5 முதல் 50% வரை டிஸ்கவுண்ட்
அப்படின்னு போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அங்கே மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். டாபிக், கான்டாக்ட் அட்ரஸ் இங்கே கொடுக்கறதுல யூ ஃபீல் குட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். இதை மிக முக்கியமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்கே எப்படி ஸ்டார்டிங்கில் அட்ரஸ் இம்பார்ட்டண்ட்டோ, ப்ராடக்ட் நேமு இங்கே அட்ரஸ் இம்பார்ட்டண்ட்டோ, அதே போல் நடுவில் வந்து இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு அடுத்து பாருங்கள் கலர்ஃபுல் பேக்ரவுண்டு. நீங்கள் இந்த கலர்ஃபுல் பேக்ரவுண்டு வந்து பேக்ரவுண்டு ஷேடெல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து சாத்தியம் கிடையாது, அதுக்கு மார்க்கு கிடையாது. பட் பேக்ரவுண்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்களே எந்த ஒரு ஆடை வேணாலும் பாருங்கள், பேக்ரவுண்டை பொறுத்து தான் அந்த ஃபாண்ட்டு வந்து நல்லா தெரியும். அதுக்காக நீங்கள் நோட்டில் போயிட்டு பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பிளாக் பெனில் எழுதுறது, அதை பென்சிலில் எழுதுறதுலாம் வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாமினேஷன் பர்பஸ் பேக்ரவுண்டு கலர் கொடுங்க. எங்கே கொடுக்கணுன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார் போடுறீங்க பார்த்தீங்களா, இங்கே வரல கொடுக்கலாம். அதுவும் பென்சிலை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா 5 மார்க்ஸ் தான். டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் கலர்ஸ் அண்ட் டைமிங். எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் கலர் கொடுக்கலாம், பட் அது உங்களுடைய டைமை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் யூஸ் த பென்சில் அண்ட் பென், தட்ஸ் இனஃப். ஓகேவா? கலர்ஃபுல் அண்ட் ரீடபிள் டெக்ஸ்ட். ஒன்ஸ் அகெயின் கலர் ப்ரிஃபர்ஸ் a vital role. இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ரீடபிள் டெக்ஸ்ட் இது ரொம்ப 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 முக்கியம். ரீடபிள் டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குதுன்னா ஒரு விஷயமும் சொல்கிறேன், இந்த 5 முதல் 50ன்றது வந்து அது மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான். இதை போய் நீங்கள் 5% முதல் 50% வரை அப்படின்னு ஒரு சின்ன லைனில் இங்கே எழுதுனா எப்படி இருக்கும், இல்லை இப்படி பெருசாக போட்டால் எப்படி இருக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சைஸில். அப்போ பெருசாக போடும்போது தான் நல்லா இருக்கும். ஓகேவா? அது முக்கியம். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், brief and catchy descriptions and benefits about the product. Brief and catchy descriptions நம்ம பார்க்கலாம் விளம்பரத்துலலாம் வரும்பொழுது. இங்கே வந்து இந்த மனையை வாங்கினா வந்து 10 அடியில் தண்ணி வரும், 2 கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது, 3 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதெல்லாம் என்ன? பிரீஃப் அண்ட் கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? இதுதான் அங்கே ப்ரீஃப் அண்டு கேட்சியாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன். ஒரு மனை வாங்க போகிறீங்க, அங்கே அதை ஆட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, 2 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 3 கிலோமீட்டரில் வந்து ஸ்கூல் இருக்குது, அப்போ இதிலே வந்து நீச்சல் குளம் இருக்குது, பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணும் உங்களை, இட் வில் கேட்ச் யூ. ஓ, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, அந்த இடத்துல நம்ம போய் அதை வாங்கலாமா அப்படின்றது. அந்த பொருள் அதுக்கடுத்து பார்க்க போனீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க. உங்களோட வேலைகளை வந்து இட் யூஸ் டு சிம்பிளைஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுடைய கிளாத்ஸ் எல்லாமே ஆஸ் கம்ஃபர்ட் ஆஸ் இட் வில் பி, ஆஸ் நியூ ஆஸ் இட் வில் பி. அதுக்கடுத்து சாம்பார் கரையாக இருந்தாலும் கிரீஸ் கரையாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது தோஸ் வேர் த ரியல் brief and those are the real catchy description. அதையும் வந்து பார்க்க போனீங்கன்னா பிரீஃபாக சுருக்கமாக கொடுக்கணும். நீங்கள் வளன்னு கொடுக்கக்கூடாது. This is an excellent product, this Ariel is an excellent product where it will be giving it will remove the stains of the sambar, grease, etc. எல்லாம் போடக்கூடாது. Removes grease and good sambar, removes grease and sambar. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியும். அங்கே ஏரியல் பவுடர் இது ரிமூவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுதான் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். அந்த ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷனை என்னென்னு பார்க்க போனீங்கன்னா அதுதான் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். சுருக்கமாக கொடுக்கணும். கேட்சி, கிரீஸ் கரையாக போகுதுன்னா அப்போ அது நல்லா போடுறப்பா, அதை வாங்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அண்ட் பெனிஃபிட்ஸ் அபவுட் தம். இதில் இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது உங்களோட இந்த ஏரியல் போட்டு நீங்கள் துவைக்கும் போது, இல்லை சர்ஃப் எக்ஸல் போட்டு துவைக்கும் போது, துவைக்கும் போது உங்களோட கிளாத்ஸில் உள்ள இழைகள்லாம் தேஞ்சி போகாது. அது வந்து அப்படி புதுசு போலவே பளபளக்கும். அதுதான் அங்கே பாருங்கள் பெனிஃபிட்ஸ். நீ இதில் துணி துவைச்சேன்னா உனக்கு என்ன பெனிஃபிட்ஸுன்றதை அங்கே சொல்கிறது. பெனிஃபிட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். லாஸ்ட்டு, யூஸ் borders and lines to organize. அழகாக ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் கொண்டு வரீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்க போனீங்கன்னா இப்போ பாருங்கள், அழகாக ஸ்டார்டிங் மட்டும் நல்ல ஒரு டபுள் பார்டர் போட்டுங்க. அதை அழகாக ஷேட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்து இங்கே ஒரு சிங்கிள் லைன் நல்லா டார்க்காக இங்கே ப்ராடக்ட் எழுதுறதுக்கு, இங்கே ஒரு டார்க் லைன் என்னது இங்கே அட்ரஸ் கான்டாக்ட் எழுதுறது. அடுத்தது ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி அதில் வந்து அந்த ஆஃபர்ஸ் எழுதுறது, இன்னொரு க்ளவுட்ஸ் மாதிரி இல்லை இன்னொரு ஸ்டார் மாதிரி போட்டு அங்கே எழுதுறது. இதுக்கு இடையில் ஒரு கேட்சி ஸ்லோகன் இது இதுக்கு இது இதுக்குன்னு நம்ம இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு ஆடை கொடுக்குறோம். பிகாஸ் டைம் ஹஸ் ரன் அவுட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே உங்களுக்கு இங்கே வரைஞ்சி காட்டணும் ஒன்றும் கிடையாதுப்பா. ப்ரீவியஸ் கிளாஸ் யூடியூப்பில் போங்க, உங்கள் 10th ரிவைன் பண்ணியிருக்க கிளாஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வரைஞ்சே காட்டியிருப்போம். டெக்ஸ்ட் போர்டில் சாக்பீஸால் ஒரு ஆட் வரைஞ்சி காட்டியிருப்போம். அந்த வகுப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், கோயிங் டு த உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்கிறத எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். Yes, hope. Now look at the model advertisement given below. Now look at the model advertisement given below. இங்கே பாருங்க, RKP புக் ஷாப் நம்ம சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? இப்படி ரெக்டாங்குலரில் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட பகுதியை என்ன அதுவோ அதுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? குறிப்பிட்ட பகுதி என்னவோ அதுக்கு கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், புக் ஷாப்னு பேரை கன்சிடரபிளான ஸ்பேஸில் கொடுத்துட்டிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம டீச் பண்ண விதத்தில் பாட்டமில் பாருங்கள், மெயின் ரோட், வல்லம், தஞ்சாவூர், இது மட்டுமே அட்ரஸுக்கு கான்டாக்டாக பத்தாது. இது மட்டுமே ஒரு அட்ரஸுக்கு கான்டாக்டாக பத்தாது. இது மாடல் தான், ஆனால் இது சரியானதான்னு பார்க்க போனால் கிடையாது. கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கான்டாக்ட்னு போடுங்க. அதாவது நான் தனியாக ஒன்று செஞ்சு காட்டணும்னு சொன்னதை இதிலே செஞ்சு காட்டிடுறேன். இதில் கான்டாக்ட்னு போடணும், இங்கே நம்பர் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு 29 இல்லை 26 மெயின் ரோடு வல்லம் போட்டு தஞ்சாவூர் போட்டிங்களா? இதுக்கு அடுத்தது என்ன முக்கியமாக நீ கொடுக்கணும்னா செல் நம்பர் உன்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்து ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ணுவோம், இந்த புக் ஆர்டர் இன்றைக்கி வந்து காலம் வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. அப்போ மெயிலே உனக்கு புக் ஆர்டர் லெட்டரை போட்டுருவான், நீ கொரியரில் அனுப்பிச்சிடுன்னு சொல்லுவான். அந்த கொரியர் சார்ஜும் சேர்த்து நீ என்ன பண்ணிடலாம், நெஃப்ட் பண்ணிடலாம். அப்போ நெஃப்ட் பண்ணுறது எப்படி? நெஃப்ட்னா என்னென்னு பார்க்கணும், ஆன்லைன் பேங்கிங்லேயே பணம் போட்டுடுறது. ஓகேவா? ஆன்லைன் பேங்கிங்கில் பணம் போட்டுறது இல்லை செக் அனுப்புறது. இது கூடவே வந்து டெக்ஸ்ட் புக் காஸ்ட்டெல்லாம் நீ இமெயிலில் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய காஸ்ட்டை கூட செக்காக முன்னாடியே அனுப்புறது. ஓகேவா? இதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து ரொம்ப 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 முக்கியம். அவங்க ஃபோன் அடித்து தெரிஞ்சுப்பாங்க எப்படி எந்த பேங்க்கு உங்களுக்கு பணம் அனுப்பணும். அனுப்பிச்சாச்சு, ஓகே, இப்போ புக் அனுப்புங்க, டேரெக்டாக அவன் கொரியரில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து விழுந்துடும். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே டெக்ஸ்ட் புக்கில் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, அதையே பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதையும் எப்படி பெட்டராக பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கு. இப்போ அடுத்து 2 ஹோம்ஒர்க் உங்களுக்கு, இதுக்கு பின்னாடி 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வாரத்துக்கான ஹோம்ஒர்க். அதை தான் நீங்கள் முடித்து எனக்கு போஸ்டிங்கில் போட போகிறீங்க. நல்லா போட்டிருக்கிறது, நல்லா டைம் எடுத்து அழகாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், புக்கு போட்டாச்சு, இங்கே கான்டாக்ட் எப்படி செய்யணும்னு பாட்டமில் சொல்லியாச்சு. ஓகேவா? இப்படி தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இது ஓகே, இப்போ போட்டாச்சு, இது ஓகே, இங்கே சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சென்டரில் சொன்ன விஷயம்லாம் மோர் தென் 2000 புக்ஸ். நீ இதை விட அதிகமாக கூட போட்டுக்கோ, மோர் தென் 5000 புக் போட்டுக்கோ, 10,000 புக் போட்டுக்கோ. யார் ஒன்று வந்து கேட்க போகிறா? அப்போ கேட்சி ஸ்லோகன் அதை எப்படி போட்டுக்கிறாங்க? ஒரு அழகான ரெக்டாங்குலர் பாக்ஸை பார்டர் கட் பண்ணி போட்டிருக்கான். சார் இந்த மாதிரிலாம் எனக்கு வளைவு போட தெரியாதா? அழகாக இப்படி ரெக்டாங்குலரில் போடு. ஓகேவா? அப்படி அழகாக இதை வளைச்சி விட முடிஞ்சால் வளைச்சி விடு, வளைச்சி விடல, இதெல்லாம் கேட்சி. அதுக்கடுத்து பாருங்கள், டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நீ, சார் எனக்கு இந்த புத்தகம் பார்டரு கரெக்டாக இப்படிலாம் வரைய தெரியாது சார், எப்படி இப்படி வரைஞ்சி இப்படி அதில் புக்கு போய் திரும்ப வந்து புக்கு மாதிரி இப்படிலாம் எனக்கு வரைய தெரியாது சார்ன்றியா? ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கு தான் இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணு. அப்படியும் வரலையா, அதை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஏதாவது ஸ்டார் மாதிரி போட்டு இங்கே 5 to
5% to 50% டிஸ்கவுண்ட். அப்படி கூட மாற்றி போடு. இவன் ஒரு மாதிரி போட்டிருக்கான், நீ ஒரு மாதிரி போடு. ஓகேவா? கிளியரா? அதுக்கு அடுத்து பாருங்க, யூ நேம் இட், யூ ஹவ் காட் இட். நீ எந்த புக்கு பேரை சொல்கிறியோ அந்த புக்கெல்லாம் இங்கே கிடைக்குன்றான். நீ அதனால் 2000 போடாத, 5000 போடு, 10000 போடு உன்னோட புக் ஷாப்பில். ஓகேவா? நீ எந்த புக்கு பேரை சொன்னாலும் உனக்கு கிடைக்குன்றான். அதுக்கடுத்து பாருங்கள், எ கலெக்ஷன் ஆஃப் ரேர் புக்ஸ் கூட இந்த கடையில் கிடைக்கும். ஸ்டோரி புக்ஸ், சில்ட்ரன்ஸ் புக்ஸ் கிடைக்கும். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், நாவல், சிறுகதைகள் எல்லாமே கிடைக்கும். பெஸ்ட் செல்லர் எதோ அந்த கலெக்ஷன்லாம் கிடைக்கும். நியூஸ் பேப்பர், மேகசின் கிடைக்கும். ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்களா? அப்படியே பாருங்கள். So in addition with that, the stationaries are there in the book. There is no friend as loyal as book. ஒரு catchy slogan சொல்கிறேன் பார்த்தீங்களா? this is what called the catchy slogan. அது போட்டுறாங்க, புக்ஸு போட்டுறாங்க, அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஆஃபர், டிஸ்கவுண்ட்ஸு, டார்கெட் த ஆடியன்ஸ். டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் அங்கே நீ டிஸ்கவுண்ட்டுன்னு நான் நார்மலாக போட்டேன். அவன் ஆடியன்ஸையும் இது பண்ணுறதையும் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸுன்னா 10% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு போட்டான். அப்போ நீ என்ன பண்ணணும்? போய் உன் ஸ்கூல் ஐடி கார்டை காட்டினா, இல்லை காலேஜ் ஐடி கார்டை காட்டினா ஒரு 10% டிஸ்கவுண்ட். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்கே இருக்கா? அட்ரஸ். ஓகே, இதில் பாருங்கள், கேட்சி ஃப்ரேசஸ். நேமு கொடுத்தாச்சு, கேட்சி ஃப்ரேசஸ் கொடுக்குறோம். அப்பீலிங் விஷுவல்ஸ், ஒரு நல்ல விஷுவல்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், பார்டர்ஸ், லைன்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். பார்டர்ஸ் இங்கே கீழே டபுள் பார்டர், மேலே டபுள் பார்டர், சைடில் சிங்கிள் பார்டர். இது வந்து ஓவலு. அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் ரெக்டாங்குலர் பார்டர். இப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும். ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவு டு டிஸ்கிரைப், ஹவு டு ட்ரா, ஹவு டு மேக் அன் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அதில் வந்து ஒன்று செல்ஃபோன் விளம்பரம்னு நினைக்கிறேன். யூ கேன் ஒன்று ஹோம் அப்ளையன்சஸ், ஒன்று வந்து செல்ஃபோன்ஸ். இப்போ இந்த 2ல் ஏதாயினும் ஒன்று உனக்கு எது எளிமையாக இருக்கும்? நான் வந்து பெரிய அளவெல்லாம் கொடுக்கலப்பா ஹோம்ஒர்க், நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய அளவெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்கல, 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2ல் ஒன்று உனக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய தெரியும், இன்னொன்று நீ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். அந்த ஒன்றை செஞ்சு நீங்கள் ஹோம்ஒர்க்காக போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் கிவிங் டுடே. அண்ட் ரிமெம்பர், இட் ஷுட் பி நீட். பென்சில் மட்டுமே அழகாக யூஸ் பண்ணுங்கள். முழுக்க பென்சில், ப்ளூ பென், பிளாக் பென், இது 3 மட்டும் யூஸ் பண்ணி, பென்சில், ப்ளூ பென், பிளாக் பென், இதை மட்டும் யூஸ் பண்ணி போடுங்க. கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் நோ இனிஷியலாக கலர்ஸ் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நல்ல ஹெச்பி பென்சில் எடுத்து அழகாக ட்ரா பண்ணி ஷேட் பண்ணி போட்டு அனுப்புங்க. we will meet in the next class. Thank you. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.